போட்ட இடத்துல போட்டு விட்டியா? போட்ட இடத்துல யாரை போட்டேன்? எங்களை போட்டு இல்லை, அங்கே போட்டு விட்டியான்னு. நான் போட்ட இடத்துல பாட கமாமன் இருக்குமே. கொஞ்சம் துண்டு போட்டு வந்தேன், ஆனால் வேற வந்துருக்கு. ஏதோ ஒரு மந்த இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையாக வாய கொடுக்கணும். துண்டுக்கு பதிலாக டவுசர் வருது. டவுசரை கட்டிட்டாங்க வருது. டெய்லி பிடிச்சிட வேண்டியதாங்க. இங்கே ஏதோ கோளாறு இருக்கு. கோளாறு யார் மேலே? என்ன சொன்னல எவ்வளோ தகடு வச்சிருக்காங்க. ஐயோ இன்னும் எடுக்கலையா? என்னடா ஏய் தகடு வச்சிருக்காங்க என்கிட்டயாவா? ஆத்தி இதெல்லாம் டீல் பேசிக்கிட்டு இருக்கு. தகடு வச்சிருக்காங்க. துண்டு போயிட்டு டவுசர் வருதுன்னா எவ்வளோ செய்வனை வைக்கிறாங்க. எவ்வளோ எனக்கு செய்வனை வைக்கிறாங்க, அது நல்லா தெரியுது. சொல்லாது அவனை யாருன்னு நான் பார்க்குறேன். சாமியை கூப்பிடுங்க சொல்லு. நாங்கள் வாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கேன். வேட்டி வந்துடும். என்ன சண்டைக்கு வரீங்களா? வேட்டி அவுக்குறேன். இந்தாங்க தொப்பையில் நிற்கலை, உருகிடுச்சு. ஏதோ சாமி அண்ணியில் அதில் ஏதோ கலந்துருச்சு. சாமி வேகத்தில் கழட்டிடுச்சு. சாமி கழட்டிடுச்சு. அப்பன் திருப்பதி சொல்லிட்டு அடுத்ததுக்கு வாங்க. திருப்பதி அப்பா லட்டுதாங்க. திருப்பதி மலைவாழ் பாருப்பா. நீங்க மூட முடியும். அந்த கருப்பணி தானா? என்ன டவுசரை கலட்டி தோல்ல கொண்டுட்டு வந்திருக்கீங்க? என்னென்ன சாந்தின்னு கூப்பிட்டா அது டவுசர் தான் வந்து கேட்குது. சாந்தின்னு கூப்பிட சாந்தி டவுசர் தான். நீங்க என்ன உள்ள தானங்க போட சொன்னீங்க? அது உள்ள ஓடுறது இல்லையா, வெளியில ஓடுறதியா? ஏயா நீதானா அது? என் வேட்டியை வந்து சுங்க பிடிச்ச ஐயா அது இல்லையாங்க. இருந்தாங்க எடுத்து சொல்லுப்பல. உள்ளதானா? என் துணியை பிடிச்சிருந்ததுயா. அதே நான் தான் தெரியல. ஏன் நீங்க வந்தது? தேவைப்பட்டுச்சு. அப்படியா? நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீங்க டென்ஷனா உங்க பொண்டாடி தான் பயப்படணும். நாங்க எதுக்கு பயப்படுறோம்? நீங்க போக போய் ஐயோ ஐயோ சீக்கிரம் வந்து நாங்கள் சொல்லுவோம். போன் பேசணும். வந்த வேலை சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம வேலை நம்ம பார்க்கல. இல்ல இல்ல என்ன சொல்றாரு இந்த வார்த்தையை? என்ன சொல்றாருன்னா இல்லடா ஏன்டா அப்படி பாடுவோம்? ஏன் அப்படி இருக்கானே? ஏன்டா இப்படி பாடப்படுத்துறீங்க? சரி வந்தவன் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு கோபம் வராது. நெட்டு வேஸ்ட். என்ன அந்த வார்த்தை சொல்றாரு? எனக்கு கோபம் வராது. கோபம் வராது. வேற என்னதான் வேணும்? மச்சான்
எனக்கு தெரியலையா? அப்பன் திருப்பதி அப்பன். பையா எனக்கு தெரியல இல்லையா? ஏய், நம்ம பாப்பே பாட்டி திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தியா? அவர் சந்தேகப்பட்டு தான் அந்த உருவ பார்த்தாரு. நீங்க உருவ விடல, நானே உருவிட்டேன். மச்சா என் தங்கச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. இப்போ போய் பார்த்துக்கிறேன். போகாதியா? என்னையா அது? நீ கூட்டிட்டு ஓடியா? இவ்வளவு உதவி பண்ணும்போது அதுக்காண்டி பார்த்துட்டு வரேன்னா கூட்டிக்கிட்டு நான் ஒன்று சொல்றேன். எந்த சூழ்நிலையும் என் தங்கச்சியை கூட்டுக்கொண்டு கல்யாணம் பண்ணி யோ இந்தாங்க ஐயா கூட்டிட்டு போய் சொல்றேன். கல்யாணம் பண்றவன்ட்டு என்ன என்னமோ நல்லா நடக்க போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அதுபாடுங்க. என்னங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை கேவலப்படுத்திடாத மச்சா. யோ கூட்டிட்டு போய் சொல்றேன். அப்புறம் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்திடாத நம்பியாச்சு. என்ன ஐயா கூட்டிட்டு போனா கல்யாணம் பண்ண அதுல கல்யாணம் பண்ண கருணாதி பண்ண அப்ப தேவையில்லை. கூட்டிட்டு ஓடு, அதுதான் முக்கியம். கூட்டிட்டு ஓடி என்ன பண்றதுன்னு நீ என்ன பண்ணு அமௌண்டே பண்ணிக்க. எனக்கு அவசியம் இங்க கல்யாணம் பண்ணிடாது சொல்றாங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ? அவர் சொல்ல வர்றது எங்க குடும்ப கௌரவம் கட்டு போய் ஐயோ கூட்டிட்டு ஓடுனா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாயா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானையா. நீ என்ன பண்ற? போகுது போகுது போ. சர்வீஸ் 2 லெக் பீஸா? நான் பிரியாணி கிடையாது வச்சிருக்கேன். 2 பீஸ் இருக்கு. பீஸ் 2னா ஒரு பீஸ் உங்களுக்கு ஒரு பீஸ் எனக்கு. ஏங்க வர்றது யார்கிட்ட பீஸ்னா அவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொல்ல வர்றேன். இல்ல 2 காலா பீஸ் 2 கொடுத்தா ஆளுக்கு ஒண்ணு. அத சொல்றாரு அவரு. ஐயோ அது இல்லையா? ஒரு பந்தம் எது வச்சுக்கிறோம். 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. ஆமா. ஒண்ணு உங்களுது ஒண்ணு என்னது. நீங்க மாறி என்னதை வந்து பிடிச்சி அவிக்கிற கூடாது. ஐயா நாங்க எதுக்கு இருக்கா? எங்களுக்கு தெரியும்ல. நமக்கு மாத்திட்டான். சரி நான் முதல்ல நீங்க சொன்ன மாதிரியே போறேன். போன உடனே யாருன்னு தெரியல அப்படி கண்டுக்கிறது. எப்படி போட்டு அமுக்கிறது? இப்ப உங்களுக்கு சொந்தமானது எது எனக்கு சொந்தமானது எதுன்னு எப்படி கண்டுக்கிறது? அதுக்கு மங்காளி இருக்காங்க. ஒண்ணு இல்ல அவங்க சொல்லுவாங்க நாங்க 4 பேரும் கை தட்டுவோம். அப்ப நீங்க கூட்டிட்டு ஓடுங்க. அப்படியா? ஆமா. அப்ப உங்க ஆளுக்கு தெரியுமா? எப்படி எப்படி அவர் ஆளு வந்துட்டா நாங்க கை தட்டுவோம். எனக்கு முதல்ல தெளிவா சொல்லிருங்கப்பா. வர்றது அவர் ஆளா இருந்தா கை தட்டுவோம். உங்க ஆளா இருந்தா கை தட்ட மாட்டோம். அந்த இந்த டீல் ஓகே தானங்க? உன்னை நம்பித்தான் டீல் ஓகே தானே? சரி அப்ப சரி நீங்க சொன்ன மாதிரியே தாக்கல விட்டு பார்ப்போம். அடுத்த காலம் இருக்குது. கிளம்பிடுவோம். இங்க வரக்கூடாது, அப்படியே போயிடணும். நல்லா அழகா விடுறாங்க, நல்லா விடுறாங்க. இப்ப கை தட்டக்கூடாது. லூஸ் இல்ல நீங்க கை தட்டக்கூடாது. போங்க அப்படி போகல போங்க போங்க போயிட்டு வந்திருக்கா சீக்கிரம். நல்ல காரியத்துக்கு போகும்போது பின்னாடி இருந்து கூப்பிட்டா போற காரியம் விளங்குமா? நான் முன்னாடி என்ன கூப்பிடுவா? ஏயா சொன்னது நீதானையா? ஏயா நான் இவங்க நம்புறேன் பாரு. என் புத்தி செருப்பா எதுக்குடா கை தட்ட சொன்ன உங்களை? நாம தெளிவாக சொன்னா அவர் ஆளுனா கை தட்ட மாட்டான். கை தட்ட மாட்டான். கை தட்டுவான். உங்க ஆளுனா கை தட்டுவான் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? இப்ப எனக்கே குழப்பமா இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன செய்யறது தெரியுமா? நான் சொல்றேன். வர்றது உங்க ஆளா கை தட்டுவோம். உங்க ஆளுனா கை தட்டுவான். கை தட்ட மாட்டான். கை தட்ட மாட்டோம் சொன்னோம்ல. இருடி இவ ஒரு அரிப்பு பிறந்தவ. நீ இருடி. ஆமா அப்புறம் அந்த அரிப்பை வந்து சரி பண்ண போகணும்னா நீ விட மாட்டேங்க. புரியுதா இல்லையா? என்ன நாடம்? என்ன புரியுதா இல்லையா? கூட்டு போய அது மலை மாட்டுக்கு ஒன்னண்டி லூசு ஒன்னண்டி இல்லடி
அது உங்க அண்ணன். மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். அண்ணன் வாய வைப்பார் என்று அமைதி கொண்டார். அப்பா நீ எதுல வாய வைக்கிற வச்சுட்டு விட்டுப்பா. அது அவன் பழக்கத்தை அவன் சொல்றேன், நம்ம பழக்கத்தை கோயில் மாடு போல இருக்கு. உங்களை தவிர எல்லாத்தையும் போயிட்டு வந்துருச்சு. கோயில் மாடுன்னா அப்படித்தான் நேர்ந்து விட்டுருக்காங்க. கோயில் மாடுனா யாரும் தடுக்க கூடாது, தப்பு. நீங்க கோயில கோயில் மாட்ட போங்க தங்கச்சி. ஆமா ஹலோ ஏமா போனா எரிய போற நேரத்தில் நெருப்பு பத்தலன்னு கேட்டுருக்கேன். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்தில் வேமா நீ ஒரு பக்கம் சேர்ந்த பா. அந்த பையன் இருந்தேன் உன்னை பேசாத. மாடு பிடிக்க வந்தாப்புல. மாடு மான் மான் அப்படி போகக்கூடாது. வாடா எடுத்த கௌத்தல் போ ஏசுதாரமா நிற்கிறாப்புல. வா சிலுவையில் அரைஞ்ச மாதிரி. ஏன்டா என்ன சொல்றேன், அந்த பையன் நம்ம ஜாதிக்கார பையன். பிடிக்காது எங்களுக்கு. நீ உங்க புருஷன் நானா உனக்கு எப்படி ஒரு பொண்டாடி வந்து என்னன்னு கேட்டீங்களா? நீங்க புருஷன் நீங்க வேலையை பார்த்து நிக்கிறீங்க, அதனால நான் போனேன். வேடிக்கை பார்க்கறோட சரிதானா? சங்கட்ட போங்க. சந்தோஷப்படி நீ போயிட்டு வா. தேர் எங்க போனாலும் நிலைக்கு வந்துதான் ஆகணும். கவலைப்படாது, எங்க சுத்தாலும் இங்கதான் வருவேன். என் பேர்ல தான் இருக்கணும், பட்டா மட்டும். சரியா? நீ எவன்ட்ட வேணா போயிட்டு வா. ஆனா புருஷன் நான் தான் பேர் இருக்கணும். நீ இரும்பிக்கிட்டு மட்டும் கிடையாது வீட்டுல ஆள் இருக்குன்னு சொல்லி சம்பாரிச்சு போட்டு அதெல்லாம் அண்ணன் வரட்டுமா? சீக்கிரம் பதில் சொல்லுவா. அது ஏன் இருந்தா என்ன தரணும்? இனிமேல் அது இருந்தா இல்லை, இல்லாட்டி என்ன? வரட்டுமா? வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், சக்திவேல் எந்த ஊருக்கு அப்படி